வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். பாஜக அலுவலகத்தை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. பாஜக காங்கிரஸ் இருதரப்பினர் கற்களை வீசி ஒருவரை தாக்கினர். டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் உள்ளே சென்று போராட்டம் நடத்தி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம் முன்பு பாஜக இளைஞர் அணியினர் ராகுல் காந்தியின் உருவபொம்மை எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ராகுல் காந்தியின் உருவபொம்மை எடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட வந்தனர். அப்போது அங்கிருந்த பாஜகவினர் மற்றும் காங்கிரஸ் இருதரப்பினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இரு தரப்பினரும் மாறி மாறி கற்களை வீசிக்கொண்டனர். இதனால் பரபரப்பு நிலவி வருகிறது. வேலை செய்த வீடுகளில் நகை பணம் கொள்ளையடித்த வேலைக்கார பெண் மற்றும் அவரது தோழிகள் என 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை கொம்பாக்கத்தை சேர்ந்தவர் பாஸ்கர், வயது 44. இவர் வீட்டில் கடந்த 3ஆம் தேதி ரூபாய் 5,60,000 ரொக்கம் 7 கிராம் தங்க நகை திருடு போனது. அவர் அளித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன், SI அலாவுதீன் தலைமையில் 2 தனிப்படை போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் பாஸ்கர் அண்ணன் ஜனார்த்தனன், பாபு ஆகியோர் வீட்டிலும் பணம், தங்கம், வெள்ளி நகைகள் திருடப்பட்டது தெரியவந்தது. இதன் மொத்த மதிப்பு ரூபாய் 21 லட்சம். சிசிடிவி பதிவு சாட்சிகளிடம் விசாரித்த போது பாஸ்கர் சகோதரர் பாபு வீட்டில் வேலை செய்து வந்த முத்துலட்சுமி, வயது 22 மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்திய போது சிறிதாக சகோதரர்கள் 3 பேர் வீட்டிலும் நகை பணத்தை திருடி தனது தோழிகளான மாலதி, வயது 37, வனிதா, வயது 36, தனது சகோதரர் மாதவன், வயது 26 ஆகியோரிடம் கொடுத்து மறைத்து வைத்தது தெரியவந்தது. அதில் சில பொருள்களை விற்று சொகுசாக இருந்து வந்துள்ளார். போலீசார் முத்துலட்சுமி, அவருக்கு உதவிய மாலதி, வனிதா, மாதவன் ஆகிய 4 பேரை கைது செய்து சுமார் 17 பவுண்ட் நகை, 300 கிராம் வெள்ளி பொருட்கள், ரூபாய் 42,000 ரொக்கம் என சுமார் ரூபாய் 16 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை மீட்டனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 5 பேரிடம் ரூபாய் 1.60 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். முருங்கம்பாக்கத்தை சேர்ந்தவர் பேஸ்புக்கில் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை பதிவு தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். இதையடுத்து அதிலிருந்து என்னை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட போது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை பதிய வாட்ஸ்அப் வரும் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிடும்படி தெரிவித்துள்ளார். அதன்படி அவருக்கு வந்த மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிட்ட சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 1,35,800 ரூபாய் எடுக்கப்பட்டது. இதேபோல் நெல்லித்தோப்பை சேர்ந்தவர் 11,000, முத்தல்பேட்டை சேர்ந்தவர் 7,400, தவளக்குப்பத்தை சேர்ந்தவர் 3,600, சண்முகாபுரத்தை சேர்ந்த பெண் 2,850 என மொத்தம் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,60,650 எழுந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறையில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் பணிபுரியும் 17 இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி முத்தல்பேட்டை இன்ஸ்பெக்டர் தனசேகரன் ஆயுதப்படைக்கும், இன்ஸ்பெக்டர் தனசெல்வம் IG செயலாளர் பொறுப்பிலிருந்து முத்தல்பேட்டைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சபாநாயகர் பாதுகாப்பு அதிகாரி பிரபாகரன் கலால் துறைக்கும், பாலமுருகன் கோர்மேட்டிலிருந்து சபாநாயகர் பாதுகாப்பு அதிகாரியாகவும், நாகராஜன் கிழக்கு போக்குவரத்தில் இருந்து கோர்மேட்டிற்கும், ஏழுமலை CBCIDயிலிருந்து வன்கொடுமை தடுப்பு பிரிவுக்கும், கண்ணன் முதலியார்பேட்டையிலிருந்து CBCIDக்கும், ஆறுமுகம் அரியாங்குப்பத்திலிருந்து முதலியார்பேட்டைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கிட்லா சத்திய நாராயணா ஆயுதப்படையிலிருந்து அரியாங்குப்பத்திற்கும், வெங்கடாஜலபதி லஞ்ச ஒழிப்பு பிரிவிலிருந்து கிழக்கு போக்குவரத்திற்கும், புருஷோத்தமன் காரைக்கால் டவுனிலிருந்து லஞ்ச ஒழிப்பு பிரிவுக்கும், அறிவு செல்வம் கலால் துறையிலிருந்து காரைக்கால் டவுனுக்கும், மர்தினி கோட்டுச்சேரியிலிருந்து ஆயுதப்படைக்கும், ராமு லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து கோட்டுச்சேரிக்கும், லெனின் பாரதி திருநள்ளாறிலிருந்து திருப்பட்டினத்திற்கும், பிரவீன்குமார் காரைக்கால் உளவு பிரிவிலிருந்து திருநள்ளாருக்கும், மரி கிறிஸ்டின் பால் திருப்பட்டினத்திலிருந்து காரைக்கால் கடலோர காவல் படைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையக SP மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகம் முன்பு பாஜக இளைஞர் அணியினர் ராகுல் காந்தியின் உருவபொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் நடந்து வரும் உலக ஏஐ மாநாட்டை நடத்தி இந்தியா தனது தொழில்நுட்ப முன்னேற்றத்தை உலகுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் நேரத்தில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தலைமையில் நடந்த போராட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அரை நிர்வாணமாக மாநாட்டு வளாகத்திற்குள் நுழைந்து நாட்டின் மரியாதையை குலைக்கும் வகையில் செயல்பட்டுள்ளனர். அரசியல் எதிர்ப்பு ஜனநாயக உரிமை என்றாலும் இந்தியாவின் சர்வதேச மரியாதையை பாதிக்கும் நடவடிக்கைகள் ஏற்க முடியாது என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக இளைஞரணி தலைவர் ஆடலரசன் தலைமையில் காங்கிரஸ் தலைமை அலுவலக எதிரில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராகுல் உருவ பொம்மை எரித்து எதிர்ப்பு கோஷங்களை நிர்வாகிகள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.
பணி வழங்க வலியுறுத்தி தலைமை செயலகம் நோக்கி பேரணியில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட நகராட்சி வாரிசுதாரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகராட்சியில் பணியின் பொழுது இறந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஏற்படும் காலி பணியிடங்களில் 5% வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கிட வேண்டும். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக பணி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கருணை அடிப்படையில் ஒருமுறை தளர்வு அளித்து அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் பணி நியமனம் செய்ய கோரி தலைமை செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றனர். நகராட்சி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் நடந்த ஊர்வலத்தை ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தனர். சங்கத் தலைவர் சத்யன் பிரபு தலைமை தாங்கினர். ஊர்வலத்தை மிஷன் வீதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆனந்த கணபதி, கலிய பெருமாள், வேளாங்கண்ணி தாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தலித் மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்டத்தை முறையாக செயல்படுத்தாதது ஏன் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மாநில தலைவர் பிரகாஷ் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் ராஜா மற்றும் பொதுச் செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் தலித் மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்டத்தை முறையாக செயல்படுத்தாதது ஏன், சிறப்பு குறு நிதியை மடைமாற்றம் செய்து கொள்ளையடிக்க திட்டமா மற்றும் 2021 முதல் 2026 வரை 5 ஆண்டு காலமாக SC/SB நிதியில் தலித் மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று பதில் சொல்ல முடியுமா? இந்த ஆண்டிற்கான சிறப்பு கூறு நிதியில் 50% கூட செலவு செய்யாமல் தலித் மக்களின் வளர்ச்சியையும் வாழ்வாதாரத்தையும் குழி தோண்டி புதைக்கும் திட்டத்தை கைவிடு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விளக்க உரையை மாநில ஆலோசகர் ராமசாமி ஆற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் நகர தலைவர் ராஜ்குமார், கௌரவ தலைவர் சீனிவாச பெருமாள், ஆனந்தன் மற்றும் மாநில செயலாளர் கஸ்பர், பொருளாளர் சதீஷ், மாநில இளைஞர் அணி தலைவர் கப்ரியல் உட்பட 100க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள், சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆளும் NR காங்கிரஸ், பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை என்று கூற பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவுக்கு அதிகாரம் இல்லை. கூட்டணி குறித்து தலைமைதான் முடிவு செய்யும் என்று மாநில செயலாளர் அன்பழகன் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றுள்ளதாகவும் புதுச்சேரி பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை என்றும் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்திருந்தார். இதற்கு புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் மேலிட பொறுப்பாளர்களுக்கு இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அதிமுக தலைமையில் உள்ளது. அந்த கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும். கூட்டணி குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் இயக்கப்படும் சுற்றுலா படகுகளுக்கு உரிய உரிமம் இல்லை. படகுகளை இயக்கும் நிறுவனங்கள் சரியாக பராமரிப்பது இல்லை. இதன் காரணமாகவே படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய சுற்றுலாத்துறை அமைச்சரும் சுற்றுலாத்துறை அதிகாரிகளும் மெத்தனமாக செயல்படுகிறார்கள். இந்த படகு விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அன்பழகன், ஒரு படகு விபத்து ஏற்பட்டதற்காக ஒட்டுமொத்தமாக படகு சவாரியை நிறுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக மீண்டும் படகு சவாரியை தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காரைக்காலில் திறந்து கிடந்த வாய்க்காலில் தவறி விழுந்த பசுமாட்டை பொதுமக்கள் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் போராடி மீட்டனர். காரைக்கால் கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் எதிரே உள்ள வாய்க்கால் திறந்து கிடந்த நிலையில் மேய்ச்சலுக்காக சாலையை கடக்க வந்த மாடு ஒன்று வாய்க்காலில் தவறி விழுந்து வெளியேற முடியாமல் தவித்து வந்தது. இதனை கண்டவர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு மாட்டினை பத்திரமாக அங்கிருந்த பொதுமக்களின் உதவியுடன் மீட்டனர். வாய்க்கால்களை சரியாக பராமரிக்காததாலும் சரியாக மூடாததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். துரிதமாக செயல்பட்டு மாட்டினை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். காரைக்கால் கூட்டுறவு நகரில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு சாலைக்கான பூமி பூஜை போடப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் வடக்கு தொகுதிக்குட்பட்ட கீழ காசாக்குடி பகுதியில் கடந்த 2004ஆம் ஆண்டு கோவில் 10 கூட்டுறவு சங்கம் சார்பில் கூட்டுறவு நகர் நிறுவப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை அந்த நகருக்கு சாலை போடப்படாத நிலையில் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து பல்வேறு முறை அரசிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். 22 ஆண்டு காலமாக சாலைக்காக தொடர்ந்து போராடி வரும் அப்பகுதி மக்களில் சிலர் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் உதவியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தை சந்தித்து மனு அளித்து சாலை இல்லாததால் மழைக்காலங்களில் தாங்கள் படும் இன்னல்களை அவரிடம் முறையிட்டனர்.
இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 50 லட்சம் செலவில் அப்பகுதியில் சாலை வசதியுடன் கூடிய சாலை அமைக்க திட்டமிடப்பட்டு இன்று அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திருமுருகன், முன்னாள் அமைச்சர் ஏ.வி. சுப்பிரமணியன், காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் பஷீர், மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவி நிர்மலா, வடக்கு தொகுதி தலைவர்கள் அரசன், சுப்பையன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். குடப்பாக்கம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் குடிநீரில் உள்ள அதிகப்படியான இரும்பு தாதுக்களை நீக்கும் சாதனம் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழாவினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடப்பாக்கம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் குடிநீரில் உள்ள அதிகப்படியான இரும்பு தாதுக்களை நீக்கும் சாதனம் அமைக்கும் பணி ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் சுதர்சனம், இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், வில்லியனூர் கொம்பியின் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, வாட்டர் பாலு, குப்புசாமி, கணபதி, முருகன், முரளி, பூபாலன், தனஜெயன், அமுது, சிவா, கண்ணன், மைக்கேல், அஜித், பார்த்திபன், உலகு, மல்லிகா உள்பட கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 6000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள். வில்லியனூர் கொம்பாக்கம் வார்டில் ரூபாய் 88.13 லட்சம் செலவில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட செந்தூர் முருகன் நகரில் ரூபாய் 34.66 லட்சம் செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி, பாப்பாஞ்சாவடி சப்தகிரி நகரில் உள்ள அனைத்து குறுக்கு வீதிகளுக்கும் ரூபாய் 26.37 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி, கொம்பாக்கம் பிரியங்கா அவென்யூ நகரில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் ரூபாய் 27.10 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 88,13,000 லட்சம் மதிப்பில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற் பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன், ஒப்பந்ததாரர்கள் மதியழகன், சுந்தரமூர்த்தி, செல்வகுமார் மற்றும் பாப்பாஞ்சாவடி சப்தகிரி கார்டன், செந்தூர் முருகன் நகர் மற்றும் கொம்பாக்கம் பிரியங்கா அவென்யூ ஊர் முக்கியஸ்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூரில் பிரதர்ஸ் பெத்தாங் கிளப் சார்பில் நடத்தி வரும் 2ஆம் ஆண்டு மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் பிரதர்ஸ் பெத்தாங் கிளப் சார்பில் நடைபெறுகின்ற 2ஆம் ஆண்டு மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ துவக்கி வைத்தார். தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறுகின்ற போட்டியில் 390 அணிகள் பங்கு பெறுகின்றன. இதில் 1500க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் போட்டியில் பங்கேற்கிறார்கள். மாநில அளவில் நடைபெறுகின்ற பெத்தாங் விளையாட்டுப் போட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் கப்ரியல், அசோசியேஷன் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் மாநில அளவில் நடைபெறுகின்ற போட்டியில் நியூ பெத்தாங் அசோசியேஷன் தலைவர் தக்கார், செயலாளர் சேகர், பொருளாளர் சீனு ஆகியோர் போட்டியை வழிநடத்தி செல்கின்றனர். மேலும் இந்த விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை பிரதர்ஸ் பெத்தாங் கிளப் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முதல்பேட்டை தொகுதியில் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி மற்றும் மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார்கள். புதுச்சேரி முதல்பேட்டை தொகுதி திமுக சார்பில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வது சம்பந்தமாக சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டம் முதல்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீ லலிதா மகால் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளருமான ஜெகத்ரட்சகன் எம்பி, புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் முதல்பேட்டை தொகுதியில் திமுகவின் வெற்றிக்கும் புதுச்சேரியில் திராவிட மாடல் அரசு அமைய செயல் வீரர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினார்கள். இச்செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில திமுக அவைத்தலைவர் எஸ்.பி. சிவகுமார், திமுக பொருளாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில திமுக துணை அமைப்பாளர் தைரியநாதன்,
தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கோபால், ஜேவிஎஸ் ஆறுமுகம், கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் வடிவேல், முத்தல்பேட்டை தொகுதி செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் தங்கராசு, தொகுதி பிரதிநிதி தனசேகர், திமுக மக்கள் சேவை மையம் மதன்பாபு, தொகுதி துணை செயலாளர் கலைவாணி உள்ளிட்ட முத்தல்பேட்டை தொகுதி திமுக முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். தொண்டமானத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு சுவாமி கரிக்கோலம் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பில்லினூர் கொம்பியூன் தொண்டமானத்தம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கும்பாபிஷேக விழா வெகு விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு சுவாமி கரிக்கோலம் வீதி உலா நடைபெற்றது. இதில் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான EK சாய்ஜய் சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலய திருப்பணி நடைபெறுவதை முன்னிட்டு தனது சொந்த செலவில் 3 லட்சம் நிதியினை ஆலய நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜய் சரவணகுமாருக்கு ஆலயம் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் தொண்டமானத்தம் கோவில் நிர்வாகிகள், திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தின் மாசிமக தீர்த்தவாரை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்பியூன் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவ திருவிழா வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு இன்று காலை 11 மணி அளவில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதில் உபயதாரர் கீழ் அக்ரஹாரம் கார்த்திகேயன் நாயக்கர் குடும்பத்தினர் மற்றும் திராண பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெறுகிறது. இதில் தினம்தோறும் ஒவ்வொரு வாகனம் என நாக வாகனம், அதிகார நந்தி சேவை, பாரி வேட்டை, ரிஷப வாகனம், பஞ்சமூர்த்தி உற்சவம், யானை வாகனம், திரு கைலாய வாகனம், பிச்சாண்டவர் உற்சவம் ஆகிய வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும், மேலும் 8ஆம் நாள் அன்று திருக்கல்யாண உற்சவம், 9ஆம் நாள் அன்று திருத்தேர் வீதி உலாவும் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 10ஆம் நாள் மாசிமக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவண சிவாச்சாரியார், உபயதாரர்கள், தேவஸ்தான ஊழியர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் தேவஸ்தானத்திற்கு சிற்பி விஜயகுமாரன் திலகவதி குடும்பத்தினர் கருங்கல் மூலம் செய்யப்பட்ட பெயர் பலகையினை ஆலயத்திற்கு வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மார்ச் 8ஆம் தேதி அன்று கூத்தாண்டவர் சுவாமிக்கு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ள நிலையில் கருங்கல் மூலம் செய்யப்பட்ட பெயர் பலகையினை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சிற்பி விஜயகுமாரன் திலகவதி குடும்பத்தினர் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜய் சரவணகுமார் மற்றும் ஊர் பெரியோர்கள் முன்னிலையில் வழங்கினர். முன்னதாக கருங்கல் மூலம் செய்யப்பட்ட பெயர் பலகைக்கு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. வில்லியனூரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை கழக அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணைக்கிணங்க எதிர்வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வது மற்றும் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது மற்றும் தலைமை கழகம் அறிவித்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் வில்லியனூர் மேற்கு மாநில கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் தலைமையில் நடைபெற்றது. மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் UC ஆறுமுகம் மறைந்ததை ஒட்டி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர்கள் பாச்சான், முனியன், கலைவாணி, அணி செயலாளர்கள் மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், அம்மா பேரவை செயலாளர் RK ராஜா, சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா, பொறியாளர் அணி செயலாளர் திருஞானகுமரன், விவசாய அணி செயலாளர் ரவி, ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கின்ற குமாரவேல், ராமச்சந்திரன், காண்டீபன், மணவாளன், கலியமூர்த்தி, கண்ணன் என்கின்ற ராமச்சந்திரன், வீராசாமி, கண்ணதாசன், ராமர், ரத்தினகுமார், கோவிந்தராஜ், பொதுக்குழு உறுப்பினர் சேன்பால், சீனிவாசன் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.